தினமணி நேயர்களுக்கு வணக்கம். நேபாள பேரழிவு குறித்து பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அங்கிருக்கும் வரக்கூடிய அந்த காட்சிகள் நெஞ்சை பதைபதைக்க வைக்கக்கூடிய அளவிலே இருக்கின்றன. இது குறித்து அங்களுடைய நிலவரம் குறித்து பேசுவதற்காக நம்முடைய டெல்லியில் இருக்கக்கூடிய தினமணி செய்தியாளர் திரு ஆண்டன் ஜவஹர் அவர்கள் இப்போது இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஆண்டன். வணக்கம் திரவியா. நேபாள பேரழிவு குறித்து பல காட்சிகள் வந்துகிட்டு இருக்கு, தகவல்களும் நிறைய வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கேள்விப்படக்கூடிய அல்லது மத்திய அரசு சொல்லக்கூடிய அத காரணங்கள் என்னவா இருக்குது? இந்த இந்த பேரழிவுக்கான காரணங்கள் என்னவா இருக்குது? அதான் திரவியம், அதாவது வந்து இந்த பேரிடர் தொடர்பா பல்வேறு தகவல்களும் வந்து வந்தவண்ணம் இருக்கு. தற்போதைய சூழ்நிலைப்படி 100க்கும் பேர் அங்க இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. ஆனா அது வந்து அந்த எண்ணிக்கை இன்னும் வந்து அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து புதிய தகவல்களும் தெரிவிக்குது. ஏன்னா இதுல வந்து இன்னும் அதை கணக்கெடுப்பட முடியாத அளவுக்கு வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில வந்து பார்க்குறப்போ வரி எண்ணிக்கையானது உயர்வதற்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. அதே போல காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகமாக இருக்கு. அந்த மீட்பு பணியில வந்து ஹெலிகாப்டர் ராணுவம் அதில் வந்து அவசர உதவி குழுக்கள் தொடர்ந்து ஈடுபட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பல்வேறு தகவல்களின்படி நேபாளம் அதேபோல சீனா சேர்ந்த 1500 வந்து காணாமப்பட்டதாக தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. காணாம போனவங்கள வந்து பலர் வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், அதுபோல இந்தியர்களும் இருந்தாங்க. அமெரிக்கர்கள், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டது. ஸோ அங்க வந்து இப்போ அந்த நெட்வொர்க் பிரச்சனையும் இருந்துட்டு இருக்கிறதுனால தான் அங்க எந்த நிலைமை அப்படின்றது வந்து முழுமையாக தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இருக்குதா சொல்லப்பட்டிருக்கு. சம்பந்தமாக இந்த மீட்பு நடவடிக்கையில வந்து ஹெலிகாப்டர்கள், அப்புறம் பேரிடர் மீட்பு படைகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வந்து தொடர்ந்து தேர்தல் அவங்க வந்து தொடர்ந்து ஈடுபட்டு அதே போல அங்க தேவைப்படுற பொருள் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த வெளியே பொருட்களை அந்த உதவி வந்து அவங்க ஈடுபட்டுதான் சொல்லப்பட்டிருக்கு. வீடுகள், அதே போல பாலங்கள், சாலைகள் என பல திட்டங்கள் வந்து அங்க சேதமடைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி காரணம் வந்து அந்த பாறை பிரிவு காரணமாக தான் ஹிமாலய நதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால தான் இந்த இது தொடங்கினதா சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம அங்க வந்து திடீர் அந்த பனிப்பாறை சரிவு காரணமா திடீர் ஒரு பாலம் போன்ற ஒரு அமைப்பு, ஒரு அணை போன்ற ஒரு அமைப்பு அதுல உருவானதாகவும், அந்த அணையில வந்து தொடர்ந்து நீர் சேர்ந்த பிறகு அது பெரிய அளவிலான அதிக அளவில் நீர் சேர்ந்த பிறகு அந்த மண் சரிந்து உருவான அந்த பாலம் வந்து திடீர் உடைப்பு ஏற்பட்டதுனால அந்த வெள்ளம் வந்து பீரிட்டு பாய்ந்தது வந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ பொதுவாக இந்த தகவல்களாக இந்த தொடர்ந்து இந்த பாத்திரத்துல அதுல வந்து பதி எண்ணிக்கை வந்து உயரக்கூடும் சொல்லிங்க. நீங்க இந்த மீட்பு நடவடிக்கையை பொறுத்தளவுல மீட்பு நடவடிக்கை முழு வீச்சுல நடக்கு அப்படின்னு சொல்லணுமா, இல்ல அதுல பெரிய சவால்கள் இருக்குதா? இப்ப நான் வயநாடுல ஏற்பட்ட நிலச்சரிவு இப்போ பாத்தீங்கன்னா பெருத்த சவால்களை வந்து சந்திச்சோம். அதே மாதிரி இங்கு இந்த நேபாளத்தை பொறுத்த அளவுல அந்த மீட்பு பணிங்கிறது சவால் மிகுந்ததா இருக்குதா? எந்த அளவுல இருக்குது கிடைக்கக்கூடிய தகவல்கள்? ஆமா, மீட்பு பணிகள் வந்து சொன்ன மாதிரி அவங்க எல்லாமே அனைத்து படைகளும் சேர்ந்து அது போல, ஏன்னா அதுக்காக தான் அவங்க தன்னார்வலர்களையும் வந்து அழைப்பு விடுக்கப்பட்டது, வந்து உதவுவதற்காக அழைக்கப்பட்டது. ஸோ இது வந்து ஒரு திடீர்னு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரச்சனை அப்படின்றதுனால அந்த மீட்பு நடவடிக்கையானது அவங்களுக்கு வந்து தற்பொழுது தேர்தல் பணி, ஏன்னா அதுல வந்து நிறைய பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்றப்போ இந்த தேட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதன் காரணமாக மீட்பு நடவடிக்கைகள் அங்க வந்து சவாலாகத்தான் இருக்கிறதா சொல்லப்பட்டது. ஏன்னா பாலங்கள் பெரிய அளவுல நம்ம பார்த்த மாதிரி 15க்கும் மேற்பட்ட பாலங்கள் வந்து அங்க முழுமையா அழுகி இருக்குது. ஸோ அந்த பகுதியை வந்து பொதுவாகவே அந்த இது போன்ற வெள்ளங்கள் ஏற்படக்கூடிய பகுதியா இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அங்கு ஆக்கிரமிப்புகள் இருந்ததா அப்படின்றது ஒரு சிக்கல் இருக்கு. இது போன்ற அங்க வந்து நிறைய இடிபாடுகள் இந்த இதெல்லாம் இருந்த காரணமாக அந்த இடத்துல வந்து மீட்பு பணி வந்து கண்டிப்பா சவால் நிறுத்தா இருக்கிறதா தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதுகளுக்கு அந்த
இடிபாடுகளுக்குள்ளேயும் அந்த மக்கள் சிக்கியிருக்காங்களே அப்படின்ற அந்த தேர்தல் பணிதான் அங்க தொடர்ந்து நடைபெறதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தது மாதிரி குறைந்தது 150க்கும் மேற்பட்டோர் அங்க வந்து உயிரிழந்ததா தற்போது அந்த தகவல் வந்து சொல்லப்பட்டது. முக்கிய பாதிப்பு பொறுத்தவரையில அங்க வந்து அந்த கிராமங்கள், அதாவது அருகில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் இருந்திருக்கு. அந்த கிராமங்கள் வந்து சிதைந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஏன்னா மண்ணு, அதே போல பாறை, சேறு இது எல்லாமே கலந்து வந்த பெருவெள்ளம் தான் பல குடியிருப்புகளை வந்து அடித்து சென்றிருக்கதா சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அப்படி நீங்க பாக்குறப்போ இந்த மண், பாறை, சேறு இது எல்லாமே கலந்து வந்த அந்த பெருவெள்ளம்ன்றதுனால அந்த இதுகளுக்கு எல்லாம் இன்னும் நம்ம 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 பார்த்தோம். அந்த வெள்ளம் வந்து வர்றப்போ மக்கள் ஓடுறது, அந்த வெள்ளத்தோலே அப்படியே அவங்க முந்திரத்தை நம்ம பார்க்க முந்தின காட்சிகளை நம்ம பார்க்குறது. அதுலயே நம்ம பாக்குறப்போ ஒரு கரும்பு வெள்ளம் தான் வந்து பாக்குது. அது எல்லாமே கலந்தது. அதான் சொன்ன மாதிரி மண்ணு, பாறை, அப்புறம் சேறு எல்லாமே கலந்து வந்த பெருவெள்ளம் அப்படின்றதுனாலதான் அந்த பல உயிர்களை அதை அடிச்சுட்டு. அதனாலதான் வந்து அந்த மீட்பு நடவடிக்கையில வந்து நேபாள ராணுவம், போலீஸ், அப்புறம் வந்து அவசர மீட்பு குழுக்கள் வந்து தேர்தல் மீட்பு பணியில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம பார்த்ததுனால பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், அதுல இந்தியர்களும் நம்ம காணாமல் போயிருக்காங்க. மின்சாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 430 மெகாவாட் அளவிலான மின் உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்திகளானது வந்திருக்குது. அந்த பகுதியில வந்து சாலைகள், அதே போல பாலங்கள் மற்றும் வந்து அந்த இடங்களை அணுகுறதுக்கான பாதைகள், அந்த இப்போ வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பகுதிகளை அங்க இப்போ போய் அணுகணும்னா அதுக்கான பாதைகளும் வந்து உடைந்ததா சொல்லப்பட்டிருக்கு. முற்றிலுமா அந்த மாதிரி அணுகல் பாதைகளும் சேதமடைந்ததன் காரணமாக மீட்பு தாமதமாக தான் தற்பொழுது தகவலானது சொல்லப்பட்டது. இல்ல அது மாதிரி இப்ப தமிழ்நாட்டில இருந்து சென்ற அந்த சுற்றுலா பயணிகள் குறித்து ஏதாவது தகவல்கள் வெளியே வந்திருக்கா? அது சம்பந்தமான அறிக்கைகள் எதுவும் இருக்குதா? அவனுடைய நிலை. இப்போ ஆமா, இப்போ தமிழ்நாட்டு சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரையில இப்போ நேபாளத்துக்கு அருகில நீங்க இப்ப டெல்லி இருக்கிறதுனால டெல்லியிலயும் வந்து நம்ம டெல்லி தமிழ்நாடு இல்லத்துல கட்டுப்பாட்டு அறையானது அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப சற்று நேரத்துக்கு முன்னாடி கூட நான் அந்த கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு பேசினேன். அப்ப பேசுறப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 57 பேர் வந்து அதிகாரப்பூர்வமா தெரிஞ்சது இந்த மாதிரி அவங்க சுற்றுலா தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து அவங்க சுற்றுலா போயிருந்ததுல வந்து 3 பேருந்துகள் போனதுல வந்து ஒரு பேருந்து வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்குது. அதுல 20 பேர் இருந்திருக்காங்க. அவங்க வந்து சேஃபா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 37 பேர் நிலைமை 2 பஸ், 37 பேரோட நிலைமை என்ன அப்படின்றது வந்து தெரியல. அவங்கள தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல நெட்வொர்க் எல்லாமே இல்லை அப்படின்றதுனால அவங்களாலையும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இல்லை அவங்களோட நிலை என்ன அப்படின்றது தெரியாத ஒரு சூழ்நிலை தற்போது இருந்துட்டு. இது தவிரவும் தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் சுற்றுலாவிற்காக சென்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கு. அங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம 10 நேரத்துக்கு முன்னாடி பேசுறப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு முழுவதும் இருந்து 120 அழைப்புகள் அவங்க வந்து டெல்லி கட்டுப்பாட்டு மையத்துல 120 அழைப்புகள் வந்து அட்டன் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. நிறைய உறவினர்கள் தமிழ்நாட்டில இருந்து கால் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்களாம். அவங்களுக்கு ஒரு கேட்கறாங்களாம். அது தவிர வந்து நான் தான் கேட்டேன், என்னன்னா இந்த மாதிரி நேபாளத்துல தமிழர்கள் வந்து போய் ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரியான ஏதாவது அழைப்பு வந்துதான்னு கேட்டா அந்த மாதிரியான அழைப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க காணல அப்படின்ற மாதிரி எந்த அழைப்பும் இல்லை. தமிழ்நாட்டில இருந்து போனவங்க சுற்றுலா போனவங்களுடைய தகவல் தான் கேட்கறாங்க. ஆமா ஆமா. ஸோ அதான் இப்போ நிலவரம். தொடர்ந்து அவங்க மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட தொடர்ந்து தொடர்புல இருக்குதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க நம்ம தமிழர்கள் வந்து அங்க ட்ரேஸ் பண்ணப்பட்டு அவங்களால வர முடியாத நிலை இருந்ததுன்னா அவங்களை மீட்கிறதுக்கான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உறுதி கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.